ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் யார்? சகலத்தையும் புதிதாக்குற கர்த்தர், இல்லாதவிலிருந்து இருக்கிறவளை போல அழைக்கிற கர்த்தர். தேவ பிள்ளையார் புதிய காரியத்தை செய்கிறார், கண்டிப்பாக புதிய காரியத்தை செய்வார். ஆமென். அது மாத்திரம் இல்லாமல் அவர் சொல்றாரு, வனாந்தரத்தில் வழியும் அவாந்தரத்தில் ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள், அதுக்கு முந்தின வசனத்தை 18வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, ஒரு காரியத்தை சொல்லிட்டு அதுக்கு பிறகு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்க கேட்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆமென். முந்தினவைகளை நினைக்காதீங்க. பழைய தோல்விகளை, பழைய அவமானங்களை, பழைய பலவீனங்களை, பழைய ஒருவேளை சத்துருவின் போராட்டம், எதெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு நொறுங்குண்டு ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு காணப்படுகலாம், முந்தின நினைக்காதீங்க. பூர்வமானங்களை, ஐயோ அவங்க இப்படி என்ன பண்ணிட்டாங்க, இந்த வருஷத்தில் இப்படி என்ன நடந்துச்சு, அதுபோல் அதெல்லாம் கூட யோசிக்காதீங்க. ஆண்டவர் இப்போ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் நிச்சயமாக புதிய காரியத்தை செய்வார். அது வனாந்திரமாக இருந்தாலும் அவரால் வழி உண்டு பண்ண முடியும். அது அவாந்திர வழியாக இருந்தாலும் ஆறுகளை உண்டு பண்ண முடியும். அதுதான் ஆண்டோட வல்லமை. அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, என்ன காரியத்தில் உங்களுக்கு புதிய காரியம் வேணும், இன்றைக்கு கர்த்தர் அதை துவங்குவதற்கு உண்மையில தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது, வனாந்தரத்திலே கன்மலையை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எவ்வளவு அற்புதமெல்லாம் நடத்தி வந்தார் இல்லையா? வனாந்தரத்தில் தண்ணீரை கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ அழகாக நடத்தினார் அல்லவா? வனாந்தரமாக இருந்தாலும் ஆண்டவரால் தண்ணீர் உண்டு பண்ண முடியும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கா? வனாந்தரம் எப்படி இருக்கும்? வெறுமையாக காணப்படும் வரும். ஆமேன். எங்கே பார்த்தாலும் முள்களோ ஒரு கரடுமுரமான காரியங்கள் தான் காணப்படும். அங்கே வாழ முடியுமா வனாந்தரத்தில்? இல்லை, முடியாது. ஆனால் வனாந்தரமான இடத்துலையும் ஆண்டவரால் அற்புதத்தை செய்ய முடியும். அதுதான் இன்னைக்கு ஆண்டு திட்டமாக நம்மளோட பேசுகிறார். உங்கள் வாழ்க்கை இப்போ வனாந்தரத்தை போல காணப்படலாம், ஆனால் கர்த்தருடைய மகிமையை, வல்லமையை, அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, வனாந்தரத்தை ஆண்டவர் எப்படி செய்கிறா? அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட வாசிக்கும் போது தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து காடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். பாருங்க, வனாந்திரமோ வறண்ட நிலமோ இன்னாகமா மகிழ்ந்து கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். மாமே, இப்போ இருக்க ட்ரை தான், வனாந்திரம் தான், ஒருமையான காரியம் தான், எல்லாம் வெட்டாந்திர போல தான் இருக்கு. ஆனால் அது புஷ்பத்தை போல செழிக்க பண்ணுவாராம் கர்த்தர். அல்லேலூயா. உங்கள் வனாந்திரத்தில் துக்கம் இருக்கா? ஆண்டவர்களை மகிழ்ச்சியாக்க களி கூற பண்ண உண்மையில் இருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 3வது வசனம் கூட வாசிக்கும் போது வனாந்திரத்தை இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு ஆண்டு கொண்டு போறாரு. வாசிக்க கேட்போம். கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலை செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, வனாந்தரத்தை ஏதேனை போல மாற்றுகிறாரா? ஏதேன் எவ்வளவு மகிமையான இடம் அல்லவா? தேவன் உலாவின் இடம் அல்லவா? தேவன் ஆமென் சிருஷ்டித்த இடம் அல்லவா? தேவப்பிள்ளையில அந்த ஏதேனை போலங்க வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுவார். ஒருவேளை எப்படிப்பட்ட வனாந்தரத்தை வழியாக கடந்து போறீங்க தெரியல, வனாந்தரத்தை தண்ணீரை உண்டு பண்ணி வனாந்தரத்தை ஏதேனாய் மாற்றி வனாந்தரத்தை செழிக்க பண்ணுவாரனா உங்கள் வாழ்க்கை அப்படி செய்ய உண்மையில் இருக்கிற உங்கள் வனாந்தர வயல்வெளியாய் மாறும். சோர்ந்து போகாதீங்க. ஆனால் நாம் முந்தினையில் நினைக்கக்கூடாது, பூர்வமானங்களை சிந்திக்காதீங்க. கர்த்தர் எனக்கு புதிய காரியத்தை செய்வார் அப்படி நீங்கள் விசுவாசிங்க, இதை நம்புங்க. ஆண்டவர் நிச்சயமாக புதிய காரியத்தை செய்வார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம். சோதனப்பா, யாரெல்லாம் வாழ்க்கை வனாந்தரத்தை போல இருக்கோ அன்றே, பழைய அங்கே தோல்விகளை அவமானங்களை நினைத்து துக்கப்பட்டு கொண்டு இருப்பாங்கன்னா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வனாந்தரங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் வயல்வெளிகளாய் நீர் தடாகங்களாய் மாற பண்ணுவீராக செபிக்கிறப்பா.
இன்னைக்கு நீங்கள் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன், இன்றைக்கே செய்வேன்னு சொன்ன கர்த்தர் அற்புதங்களை காண செய்யும். எங்கள் வண்ணாந்தரங்கள் ஏதேனாய் மாறட்டும், இவள் ஆசீர்வித்து செழிப்படைய பண்ணும், குறைவுகள் நிறைவாய் மாறட்டும், கனப்படுத்தும், மேன்மைப்படுத்தும், உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்பிதாவே, ஆமென். அவர் உங்கள் வண்ணாந்தரத்தை ஏதேனை போல மாற்றுவார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.